ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டபுள் பீன்ஸ் வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கு. இப்போ நான் இதை வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன். 1/4 கிலோ வாங்கி ஊற வச்சுருக்கேன். நம்ம வந்து பாத்திரம்லாம் அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரே குக்கரில் வந்து நேரடியாக செஞ்சு எடுத்துடலாம். நான் இப்போ 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் நான் 2 சின்ன துண்டு தான் பட்டை சேர்த்துருக்கேன். அதோட ஒரு பிரியாணி இலையை வந்து 3 கிள்ளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு கல்பாசி, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள். இப்போ இதை ஒரு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் வந்து நான் உடச்சி தான் சேர்த்துருக்கேன். உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் வந்து நம்ம தக்காளியை வந்து அரைச்சி எடுத்துப்போம். எப்போதுமே தக்காளியை வந்து இந்த சென்டர் பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுங்கள். இப்போ தக்காளியை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குது பாருங்களேன். கலர் வந்து லைட்டாக மாறி இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கேன். அது ஒரு வாசனை வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன ஸ்பூனில் தான் வந்து நான் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். இப்போ டபுள் பீன்ஸை வந்து நம்ம சேர்த்துப்போம். டபுள் பீன்ஸை வந்து சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து பொட்டேட்டோ, நல்ல பெரிய பொட்டேட்டோவாக அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் வந்து ஒரு 400 ml கிட்ட வந்து தண்ணி வைக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்து நான் வந்து 12 நிமிஷம் விசில் வச்சு எடுக்க போகிறேன். 12 நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு விசில் வந்ததுமே சிம் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் 12 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போ ஃபஸ்ட்டு விசில் வந்துடுச்சு, சிம் பண்ணிக்கலாம். 12 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், தம் போயிடுச்சு, குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு கொதி விட்டுக்குங்க. இல்லைன்னா இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. மல்லித்தலை சேர்த்து இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தியோட சாப்பிட்டிங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.